பிரதர் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குஷி குஷியா இருக்கீங்களா? இருக்கோம் பிரதர். நீங்க இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் சிஸ்டர். வெரி குட். சரிங்க சிஸ்டர், இன்னைக்கு முரளி வாசிக்கலாம். பாடமாக வாக்கியங்களை கேட்போம். அதுக்கான தேதி 15/5/2025 காலை முரளி பாப்தாரா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, தங்களது சுபாவத்தை தந்தைக்கு சமமாக சரளமானதாக ஈஸி நேச்சர் ஆக ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களிடம் எந்த ஒரு கர்வமும் இருக்கக்கூடாது. ஞானத்துடன் கூடிய புத்தி இருக்க வேண்டும். அகம்பாவம் இருக்கக்கூடாது அப்படின்னு அப்பா சொல்லிருக்காங்க. ஈஸி நேச்சரை வெல்கம் பண்ணிருக்காங்க. ஸோ வெல்கம் டு ஈஸி நேச்சர். சொல்லுங்க பிரதர். அதான், உங்களுடைய சுபாவம் தந்தைக்கு சமமானதா, சரளமானதா, ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்குள்ள எந்த கர்வமும் இருக்கக்கூடாது, அகம்பாவமும் இருக்கக்கூடாது, ஞானத்தின் கூடிய புத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அப்பா கேள்வி கேட்குறாங்க. சேவை செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட நிறைய குழந்தைகள் பேபியை விடவும் பேபியாக, சிறு குழந்தையை விடவும் சிறு குழந்தைத்தனமாக இருக்கிறார்கள். எப்படி? பதில்: நிறைய குழந்தைகள் சேவை செய்து கொண்டே இருக்கிறார்கள், மற்றவர்களுக்கு ஞானம், ஆனால் தந்தையை நினைவு செய்வதில்லை. பாபா நினைவு மறந்து விடுகிறது என்று கூறுகிறார்கள். ஆக பாபா அவர்களை பேபி என்று கூறுவார். ஏனெனில் குழந்தைகள் ஒருபொழுதும் தந்தையை மறப்பதில்லை. எந்த ஒரு தந்தை உங்களை இளவரசன் இளவரசியாக ஆக்குகிறாரோ அவரை நீங்கள் ஏன் மறந்து விடுகிறீர்கள்? அவ்வாறு மறந்தீர்கள் என்றால் ஆசை எப்படி கிடைக்கும்? நீங்கள் கைகளால் காரியம் செய்கையிலும் கூட தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அதாவது நீங்க பேபியை விட பேபியா இருக்கீங்க. பாபா ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, நீங்க சேவை நல்லா தான் செய்றீங்க, ஞானம் நல்லா தான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா தந்தையின் நினைவுல இருக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாரு. சாதாரண சின்ன குழந்தை கூட தந்தை நினைவு செய்யும், ஆனா நீங்க தந்தை நினைவே இருக்கிறது இல்ல, தந்தை நினைவு மறந்து போயிருது அப்படின்னு சொல்றீங்கன்னா, அப்ப நீங்க பேபியை விட பேபியா இருக்கீங்க தானே அர்த்தம் அப்படிங்கறத சொல்றாரு. அப்பா ஆஸ்தியை எப்படி அடைவீங்க? அப்பாவை நினைவே செய்யல அப்படின்னா எப்படி ஆஸ்தி அப்பா கிட்ட இருந்து அடைய முடியும் உங்களால அப்படின்றத கேட்கிறாரு. அப்ப நீங்க நல்ல விதத்துல தந்தையை நினைவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க காரியம் கைகளால செய்துட்டு இருந்தாலும் தந்தையை நினைவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார். ஓம் சாந்தி. படிப்பினுடைய லட்சியம், நோக்கம் குழந்தைகளுக்கு எதிரிலேயே உள்ளது. தந்தை சாதாரணமாக உடலில் இருக்கிறார், அதுவும் வயோதிக உடலில் என்பதையும் குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். அங்கோ வயோதிகராக ஆனாலும் கூட நாங்கள் போய் அடுத்த பிறவியில் குழந்தையாக பிறப்போம் என்ற குஷி இருக்கும். நாம் இது போல ஆக போகிறோம் என்று இவருக்கு குஷி இருக்கிறது என்பதையும் அறிந்துள்ளீர்கள். குழந்தை போன்ற நடத்தை ஆகிவிடுகிறது. குழந்தைகள் போல சரளமாக இருப்பார். கர்வம் எதுவும் கிடையாது. ஞானத்தினுடைய புத்தி உள்ளது. எப்படி இவருக்கு இருக்கிறதோ அதே போல குழந்தைகளாகிய உங்களுக்கும் இருக்க வேண்டும். அதாவது அந்த நோக்கம், லட்சியம் உங்களுக்கு இருக்குது கொடுத்துருக்காரு பாபா. லட்சுமி நாராயணன் ஆகணும் அப்படின்னு பாருங்க. தந்தை கூட இந்த வயோதிகர் சரீரத்துல வந்திருக்காரு. அங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, வயோதிகர் ஆனாலும் நான் அடுத்த பிறவில போய் குழந்தையா பிறக்க போறேன் அப்படிங்கிற அந்த நினைவு இருக்கும். அந்த நினைவோட சரீரத்தை விடுவாங்க. அதே குஷி இந்த பிரம்மா பாபாவுக்கு இருக்குது இல்லையா? அதே போல உங்களுக்கும் நம்ம இந்த பழைய சரீரத்தை விட்டுட்டு புது சரீரத்துக்கு போக போறோம். இப்ப சாதாரண பிராமணர் மனிதர்களா இருக்கோம், மனிதர்ல இருந்து தேவதையா மாற போறோம் அப்படிங்கிற குஷி உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். இருக்க வேண்டும். பாபா நமக்கு கற்பிக்க வந்துள்ளார். நாம் இது போல ஆகி விடுவோம். எனவே நாம் இந்த சரீரத்தை விட்டு விட்டு போய் இது போல லட்சுமி நாராயணன் ஆகி விடுவோம் என்ற குஷி குழந்தைகளாக உங்களுக்குள் இருக்க வேண்டும் அல்லவா? ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். சிறிய குழந்தைகளோ பெரியவர்களோ எல்லோரும் சரீரத்தை விடுவார்கள். அனைவருக்கான படிப்பு ஒன்றே ஒன்றுதான். நான் இந்த ராஜயோகம் கற்கிறேன் என்று இவரும் கூறுகிறார். பிறகு நாம் போய் இளவரசர் ஆகிவிடுவோம், நாங்கள் இளவரசரை இளவரசி ஆகிவிடுவோம் என்று நீங்களும் கூறுகிறீர்கள். இளவரசர் இளவரசி ஆவதற்காக நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த்மதி சோ கதி, கடைசியில் மனநிலை எவ்வாறோ அவ்வாறே கதி ஆகிவிடும். நாம் ஏழையிலிருந்து இளவரசராக போகிறோம் என்ற நிச்சயம் புத்தியில் உள்ளது.
பெக்கர் டு பிரின்ஸ் ஆக போறோம் அப்படிங்கிற நினைவு உங்களுக்கு இருக்கணும். அந்திமதி சோகதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இறுதி மனநிலை எப்படி இருக்குமோ அது போல பிறவி உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத சொல்றாரு. இறுதியில எப்படி மனநிலை இருக்கணும் உங்களுக்கு? இப்ப நம்ம ஏழைகளா இருக்கோம், நாளைக்கு நம்ம போய் செல்வந்தர்களா, இளவரசன் இளவரசியா ஆக போறோம் அப்படிங்கிற குசியோட சரீரத்தை விட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி கதி உங்களுக்கு நல்ல கதி கிடைச்சிரும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஓகே சிஸ்டர். இந்த ஏழை உலகமே முடிய போகிறது. குழந்தைகளுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும். பாபா குழந்தைகளை கூட தனக்கு சமமாக ஆக்குகிறார். நானும் இளவரசன் இளவரசி ஆக வேண்டியது இல்லை ம் என்று சிவபாபா கூறுகிறார். ம் ஆனால் நானும் ஆக வேண்டி உள்ளது என்று இந்த பாபா கூறுகிறார். நாங்கள் இது போல ஆவதற்காக படுத்துக் கொண்டிருக்கிறோம். ராஜயோகம் ஆகும் அல்லவா, ம் நாங்கள் இளவரசர் இளவரசி ஆகிவிடுவோம் என்று குழந்தைகளும் கூறுகிறார்கள். முற்றிலும் சரி. உங்கள் வாயில் குலாப் ஜாம் இனிப்பு என்று தந்தை கூறுகிறார். நான் ஒருபோது இளவரசன் இளவரசி ஆக வேண்டியதில்லை அப்படின்னு சிவபாபா சொல்றாரு. ஆனால் நான் இளவரசன் இளவரசி ஆகணும் அப்படின்னு பிரம்மா பாபா சொல்றாரு. குழந்தைகள் கூட பிரம்மா பாபா போலவே நாங்களும் இளவரசன் இளவரசி ஆவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தான் பாபா சொல்றாரு, உங்க வாயில குலாப் ஜாமுன் அப்படின்னு சொல்றாரு, உங்க வாயில இனிப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர் சிவா. இந்த தேர்வு கூட இளவரசர் இளவரசி ஆவதற்கானதாகும். நாலேஜ் ஞானமும் மிகவும் சுலபமானதாகும். தந்தையை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் வருங்கால ஆஸ்தியை நினைவு செய்ய வேண்டும். ம் இந்த நினைவு செய்வதில் தான் உழைப்பு உள்ளது. இந்த நினைவில் இருந்தீர்கள் என்றால் பிறகு அந்தமதி சோகதி, கடைசியில் புத்தி எவ்வாறோ அவ்வாறே கதி ஆகிவிடும். ம் சன்னியாசிகள் உதாரணம் தருகிறார்கள். ஒருவர் கூறினார் நான் எருமை என்று. பின் உண்மையில் அவ்வாறு ஆகிவிட்டதாக நினைக்க ஆரம்பித்து விட்டார். ம் அவையெல்லாம் பயனற்ற விஷயங்கள். இங்கோ தர்மத்தின் விஷயமாகும். எனவே ஞானமும் மிகவும் சுலபமானது என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ம் ஒருத்தர் தன்னைத்தானே எருமை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வாராம் சன்னியாசி. அதான் அப்ப எருமையை போல பிறவி கிடைக்குமா அப்படிங்கிறதுலாம் கிடையாது அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா மனித ஆத்மா மனித பிறவி தான் எடுக்கும். அந்திமதி சோகதி அப்படிங்கிறதுக்காக அந்த சன்னியாசி அந்த எருமை கதையை உதாரணமா சொல்லியிருக்காரு சிஸ்டர். சரி ஓகே, அடுத்த வாசி. ஆனால் நினைவில் உழைப்பு உள்ளது. நீங்களோ சிறு குழந்தைகள், பேபி ஆவீர்கள் என்று பாபா பெரும்பாலும் கூறுகிறார். பிறகு குழந்தைகளின் புகார்கள் வருகின்றன. ம் நாங்கள் பேபியா? பாபா கூறுகிறார், ஆம் பேபிகள் தான். ஞானமும் மிகவும் நன்றாக இருக்கிறது. கண்காட்சியில் சேவை மிகவும் நன்றாக செய்கிறீர்கள். இரவு பகலாக சேவையில் ஈடுபட்டு விடுகிறீர்கள். இருந்தாலும் பேபி என்றுதான் கூறுவோம். ம் இந்த பிரம்மா கூட பேபி ஆவார் என்று தந்தை கூறுகிறார். ஏன்னா எல்லாரும் குழந்தைகள் தானே அப்படிங்கறத சொல்றாரு இப்ப. பிரம்மாவும் குழந்தை தான், நீங்களும் கூட குழந்தைங்க தான். கண்காட்சியில சேவை செய்றீங்க, ஞானம் சொல்றீங்க, சேவை செய்றீங்க அப்படின்னா தந்தைக்கு உதவியாளர்கள் தானே, குழந்தைகள் தானே. அந்த மாதிரி கேட்டுட்டு அடுத்து சொல்ல வராரு. வாசி. இந்த பாபா கூறுகிறார், நீங்கள் எங்களை விடவும் பெரியவர்கள். இவருக்கோ நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியுள்ளது. யாருடைய தலை மீது விஷயங்களோ ம் அநேக சிந்தனைகள் உள்ளன. ம் பாபாவிடம் எவ்வளவு செய்திகள் வருகின்றன. எனவே காலையில் அமர்ந்து நினைவு செய்வதற்கான முயற்சி செய்கிறார். ம் ஆஸ்தியோ அவரிடமிருந்து தானே பெற வேண்டும். எனவே தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ம் அனைத்து குழந்தைகளுக்கும் தினமும் புரிய வைக்கிறேன். ம் அநேக விதமான சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கு நாள் முழுக்க. ஏன்னா யக்கியத்தின் பொறுப்பாளரா தந்தை இருக்க பிரம்ம பாபா இருக்காரு அப்படின்னா அவருக்கு சிந்தனைகள் அதிகமா ஓடும் இல்லையா. அதனாலதான் அதிகாலையில் எழுந்து தந்தையை நினைவு செய்யறதுக்கான முயற்சி செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஆஸ்தி அவர்கிட்ட இருந்து தானே அடையணும். அதே போல நீங்களும் முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அதிகாலை நினைவு செய்யும் போது நினைவும் நல்லா இருக்கும், சேமிப்பு அதிகமாகும் அப்படிங்கறது சொல்றாரு. அப்புறம் காலை நேரத்துல மற்ற நேரத்துல நினைவுல இருக்கிறதுக்கான முயற்சி செய்தோம்னா லௌகீக காரியங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும், வேற சிந்தனைகள்ல புத்தி போயிடும். அப்படிங்கறதுனால அந்த நேரத்துல சேமிப்பு அதிகமா செய்ய முடியாது, அதிகாலையில எழுந்திரிச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் நினைவு யாத்திரையில் மிகவும் பலவீனமாக இருக்கிறீர்கள். ஞானத்தில் வேண்டுமானால் நன்றாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொருவரும் நான் பாபாவின் நினைவில் எவ்வளவு நேரம் இருக்கிறேன் என்று உங்கள் உள்ளத்தையே கேட்டு பார்க்க வேண்டும். நல்லது. பகலில் நிறைய வேலைகள் ஆகியவற்றில் பிஸி மும்முரமாக இருக்கிறீர்கள். பார்க்க போனால் காரியம் செய்கையிலும் கூட நினைவில் இருக்க முடியும். கைகள் காரியம் செய்து கொண்டிருக்க புத்தி அங்கு பாபாவிடம் ஈடுபட்டிருக்க வேண்டும். எப்படி பக்தி மார்க்கத்தில் பூஜை செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்றாலும் கூட புத்தி வெவ்வேறு பக்கங்களில் தொழில் ஆகியவற்றின் பக்கம் சென்று விடுகிறது. அல்லது ஒரு பெண்ணினுடைய கணவன் வெளிநாட்டில் இருந்தார் என்றால் அவருடைய புத்தி அங்கு சென்று விடுகிறது.
ஏனெனில் அவருடன் அதிகமான கனெக்ஷன் தொடர்பு உள்ளது. ஆக சேவை நன்றாக செய்கிறார்கள் என்றாலும் கூட பாபா பேபி புத்தி என்றே கூறுவார். ம். இதைத்தான் நேற்று பார்த்தோம், கர்மத்தின் சம்பந்தம் அப்படின்னு. உங்களால இங்கிட்டு கர்மாவும் செய்ய முடியும், உடலை பயன்படுத்தி கர்மாவும் செய்ய முடியும், மனம் புத்தியை பயன்படுத்தி தந்தை நினைவு செய்யவும் முடியும். கர்ம யோகி நிலையும் அந்த விஷயம்தான். கர்ம சம்பந்தம் கர்ம யோகி இந்த நிலையில நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பக்தி மார்க்கத்துல பூஜை புனஸ்காரங்கள் கைகள் மூலமா செய்திருந்தாலும் புத்தி தொழில் பக்கம் அந்த விஷயம் பக்கம் போறதும் பார்க்க முடியும் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அப்புறமேலு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா, கணவன் வெளிநாட்டுக்கு போயிட்டாருன்னா மனைவிக்கு அந்த கணவருடைய ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அப்ப புத்தியின் தொடர்பு அந்த மனைவிக்கு எந்த பக்கம் அதிகமா இருக்குது, கணவன் பக்கமா இருக்குது. அதே போல ஆனா வீட்லயும் அந்த மனைவி வந்து சமையல் பண்ணுவாங்க, வீட்டுல இருக்க மற்ற காரியங்களும் செய்யத்தான் செய்வாங்க. ஆனா கணவரை ஃபாரின்ல இருக்க கணவரை நினைவு செய்துட்டே இருப்பாங்க இல்லையா? அது போல நீங்க இங்க உடல் ரீதியான காரியங்களும் செய்ய முடியும், தந்தையை நினைவு செய்யவும் முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். நாங்கள் பாபாவின் நினைவை மறந்து விடுகிறோம் என்று நிறைய குழந்தைகள் எழுதுகிறார்கள். அட தந்தையை பேபி சிறு குழந்தை கூட மறப்பதில்லை. நீங்களோ பேபியை விடவும் பேபி ஆவீர்கள். எந்த தந்தை மூலமாக நீங்கள் இளவரசி ஆகிறீர்களோ அவர் உங்களது தந்தை, ஆசிரியர், குருவாக இருக்கிறார். நீங்கள் அவரையே மறந்து விடுகிறீர்கள். எந்த குழந்தைகள் தங்களுடைய முழுமையான கணக்கை தந்தைக்கு அனுப்புகிறார்களோ அவர்களுக்குத்தான் பாபா தனது ஆலோசனை தருகிறார். நாம் தந்தையை எவ்வாறு நினைவு செய்கிறோம், எப்பொழுது நினைவு செய்கிறோம் என்பதை குழந்தைகள் கூற வேண்டும். பிறகு தந்தை ஆலோசனை அளிப்பார். இவருக்கு இந்த சர்வீஸ் சேவை இருக்கிறது, இதற்கேற்ப அவருக்கு எவ்வளவு நேரம் இருக்க முடியும் என்பதை பாபா புரிந்து கொள்வார். அதாவது நீங்க ஒழுங்கா உங்களுடைய சார்ட்டை தந்தையை கொடுத்தா தான் ஆலோசனை தந்தையாலும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார். நோயாளிங்க தன்னுடைய நோயை பத்தி டாக்டர்கிட்ட சொன்னாதானே டாக்டர் அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுக்க முடியும். அது போலதான் நீங்க எந்த அளவுக்கு நினைவுல இருக்கீங்க, சார்ட் வைக்கிறீங்க, தேவை இந்த மாதிரி செய்தீங்க அப்படின்றதெல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் தந்தை இந்த நேரத்துல எல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்கன்னா இந்த காரியத்தை செய்யுங்க அப்படின்னு ஆலோசனை கொடுப்பார். நீங்க மற்ற நேரத்துல இந்த காரியங்கள் செய்யுங்க, இந்த நேரத்துல இந்த காரியங்கள் செய்யுங்கன்னு தந்தை ஆலோசனை கொடுக்கும் போது அதுவும் நம்ம நல்ல புருஷார்த்தத்துக்கு உதவும் இல்லையா? ஸ்ரீமத் கரெக்டா கிடைக்கும் இல்லையா அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, அரசாங்க ஊழியர்களுக்கு நிறைய நேரம் இருக்கும், வேலை கொஞ்சம் குறைந்ததாக உள்ளது என்றால் தந்தை நினைவு செய்து கொண்டே இருங்கள். நடந்தாலும் போனாலும் வந்தாலும் தந்தை நினைவு இருக்கட்டும். பாபா நேரம் கூட கொடுக்கிறார், அல்லது பாபா நேரம் கூட கொடுக்கிறார். நல்லது, இரவு 9 மணிக்கு உறங்கி விடுங்கள், பிறகு 2-3 மணிக்கு எழுந்து நினைவு செய்யுங்கள். இங்கு வந்து அமர்ந்து விடுங்கள். ஆனால் இது கூட உட்காருவதற்கான பழக்கம் பாபா ஏற்படுத்துவது இல்லை. அதான் 9 to 3 கூட போய் தூங்கிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுதான் சயின்டிபிக்காவும் நல்ல டைம் தூங்குறதுக்கான. 9 மணிக்கு போய் தூங்குறீங்க அப்படின்னா பிரெயின் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான டைம். அந்த 9 மணிக்கு தூங்கிட்டு யார் 3 மணிக்கு கரெக்டாக எந்திரிக்கிறாங்களோ அவங்களுக்கு உடம்புல பெருசாக எந்த நோயுமே இருக்காது. நேரம் தவறி தூங்குறதும் உடல்ல அதிகமான நோயை உண்டாக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. தந்தையும் நல்ல விதத்துல நினைவு செய்யுங்க. பாபாவும் கரெக்டாக அந்த டைமே சொல்லியிருக்கோம், 9 to 3 தூங்கிடுங்க, மற்ற நேரங்கள்ல எந்திரிச்சு தந்தை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. உட்காந்துக்கிட்டே நினைவு செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. நின்றாலும் நடந்தாலும் எங்க சென்றாலும் நீங்க நினைவு செய்துட்டே இருக்க முடியும். தந்தை உங்களை உட்கார்ந்து நினைவு செய்யறதுக்கான பழக்கத்தை உண்டாக்குறது இல்ல, அது அடயோகம் போல ஆயிடும். நீங்க கர்ம யோகிகள், கர்மங்கள் செய்துட்டு இருந்தாலும் யோகா செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். பாபா ஏற்படுத்துவதில்லை. நினைவோ நடந்தாலும் சென்றாலும் கூட செய்யலாம். இங்கோ மதுபன் குழந்தைகளுக்கு நிறைய நேரம் கிடைக்கிறது. முன்பெல்லாம் நீங்கள் தனிமையில் மலையில் மீது போய் அமர்ந்து கொண்டிருந்தீர்கள். தந்தையை அவசியம் நினைவு செய்ய வேண்டும், இல்லை என்றால் விகர்மங்கள் விநாசம் எப்படி ஆகும், பாவங்கள் எப்படி அழிய முடியும்? தந்தையை என்றால் பேபி எல்லாமே நினைவு பொறுத்தது ஆகும். சிஸ்டர் அந்த வேர்ட் இன்னும் நல்லா வாசிங்க சிஸ்டர். அந்த லைனை கிளியராவே கேட்கல. கிளியரா கேட்கலையா? தந்தையை அவசியம் நினைவு செய்ய வேண்டும், இல்லை என்றால் விகர்மங்கள் அதாவது பாவங்கள் எப்படி அழிய முடியும்? தந்தை நினைவு செய்ய முடியவில்லை என்றால் பேபியை விடவும் பேபி ஆகிறீர்கள் இல்லையா? எல்லாமே நினைவை பொறுத்தது ஆகும். பதித்த பாவன தந்தையை நினைவு செய்வதில் முயற்சி உள்ளது. ஞானமும் மிகவும் சுலபமானது. யார் முந்தைய கல்பத்தில் வந்திருந்தார்களோ அவர்கள்தான் வந்து புரிந்து கொள்வார்கள் என்பதையும் அறிந்துள்ளீர்கள்.
முந்தைய கல்பத்துல யார் தந்தை கிட்ட ஞானம் அடைஞ்சாங்களோ அவங்க தான் வந்து இந்த கல்பத்திலையும் அடைவாங்க. ஞானம் நல்லாதான் இருக்குது, நான் நினைவுல கவனம் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஞானத்தின் செல்வம் எவ்வளவு முக்கியமோ அதே போல யோகத்தின் நினைவும் ரொம்பவும் அவசியம் அப்படின்னு சொல்றாரு. நினைவுல இருந்தாதான் விகர்மங்கள் விநாசமாகும், ஞானத்தினால விகர்மங்கள் விநாசம் ஆகாது அப்படின்னு சொல்லுவார். ஆனா ஞான சிந்தனை செய்யலாம், ஞான சிந்தனை செய்தா புத்தி ஷார்ப்பாகும். புத்தி ஷார்ப்பாகும் போது தந்தை நினைவு ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். ஞானத்தை அடுத்தவங்களுக்கு சொல்றதுனால மட்டுமே நீங்க முயற்சி செய்திருவீங்க, அதாவது முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நினைவுல அவசியமா இருக்கணும். மனதிற்கான சக்தி யோகத்துல தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். சொல்றாங்க, குழந்தைகளுக்கு டைரக்ஷன் கிடைத்து கொண்டே இருக்கின்றன. நாம் தமோ பிரதானமான நிலையிலிருந்து எப்படி சதோ பிரதானமாக ஆகலாம் என்பதற்கான முயற்சி தான் செய்ய வேண்டும். தந்தை நினைவை தவிர வேறு எந்த ஒரு வழியும் இல்லை. பாபா, எங்களுடைய இந்த தொழிலின் காரணமாக அல்லது இந்த காரியம் இருக்கும் காரணத்தினால்தான் நான் நினைவு செய்ய முடியாமல் இருக்கிறேன் என்று பாபாவிடம் நீங்கள் கூறலாம். பாபா உடனே இப்படி அல்ல, இப்படி செய்யுங்கள் என்று உடனே ஆலோசனை அளிப்பார். உங்களுடையது எல்லாமே நினைவு பொறுத்தது. நல்ல நல்ல குழந்தைகள் ஞானமோ மிகவும் நன்றாக அளிக்கிறார்கள், யாரையும் குஷிப்படுத்தி விடுகிறார்கள். ஆனால் யோகம் இல்லை. தந்தையை நினைவு செய்ய வேண்டும், இதை அறிந்திருந்தும் கூட மறந்து விடுகிறார்கள். ஞானத்தை சொல்லி சொல்லி நல்லா குஷிப்படுத்திடுறீங்க, எல்லாரும் திருப்திப்படுத்தக்கூடியவர்களா இருக்கீங்க. ஆனா நினைவுலையும் இருக்கணும் அப்படின்றதுக்கு ரொம்ப கவனம் கொடுக்கறாரு. தொழில் போன்றவைகள் செய்துகிட்டு இருக்கோம், நாங்க இந்த லௌகீக காரியங்கள் நிறைய பார்த்துட்டு இருக்கோம், பிசினஸ் பத்தி யோசிக்க வேண்டியது இருக்குது, சிந்தனை செய்ய வேண்டியது இருக்குது, அதை பத்தியே சிந்தனை செஞ்சுட்டு இருக்கறதுனால எங்களால நினைவுல இருக்க முடியல அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா பாபா சொல்றார், இப்படி இல்ல, இப்படி செய்யுங்க, இப்படி செஞ்சீங்கன்னா தந்தைய நல்ல நினைவும் செய்ய முடியும், லௌகீக காரியமும் பார்க்க முடியும்னு தந்தை ஆலோசனை கொடுப்பார் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்க சிஸ்டர். இதில் தான் உழைப்பு உள்ளது. அதாவது இதை அறிந்திருந்தும் கூட மறந்து விடுகிறார்கள். தந்தையை நினைவு செய்ய வேண்டும், இதை மறந்து விடுகிறார்கள். இதைதான் உழைப்பு உள்ளது. பழக்கம் ஏற்பட்டுவிட்டால் பின் விமானத்திலோ அல்லது ரயில் வண்டியிலோ அமர்ந்திருந்தாலும் கூட தங்களது ஈடுபாடு நினைவு செய்வதில் இருந்து கொண்டே இருக்கும். நாம் பாபா மூலமாக வருங்கால இளவரசி ஆகிறோம் என்பது உள்ளுக்குள் குஷி இருக்கும். அதிகாலை எழுந்து இது போல தந்தை நினைவில் அமர்ந்து விடுங்கள். பிறகு கலைத்து விடுகிறீர்களா? நல்லது, நினைவில் படுத்திக் கொள்ளுங்கள். தந்தை யுக்திகளை கூறுகிறார். நடந்தாலும் சென்றாலும் நினைவு செய்ய முடியவில்லை என்றால் பின் பாபா கூறுவார், நல்லது, இரவில் தியானத்தில் அமருங்கள், அப்பொழுது கொஞ்சம் உங்களுக்கு சேமிப்பு ஆகிவிடும். ஆனால் இது வலுக்கட்டாயமாக ஒரு இடத்தில் அமர்வது என்பது அடயோகம் ஆகிவிடுகிறது. உங்களுடைய சகஜ மார்க்கம் ஆகும். நீங்க பிளைட்ல போயிட்டு இருந்தாலும் தந்தையை நினைவு செய்ய முடியும், ட்ரெயின்ல போயிட்டு இருந்தாலும் நினைவு செய்ய முடியும் தந்தைய. அப்ப நினைவுக்கான கவனம் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அடயோகம் போல ஒரே இடத்துல அமர்ந்துதான் யோகா செய்யணும் இல்ல, எந்த காரியம் செய்திருந்தாலும் தந்தையை நினைவு செய்ய முடியும் இல்லையா அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்க சிஸ்டர். சேமிப்பாகும், அப்பதான் கொஞ்சம் சேமிப்பாகுங்கிற நினைவு யோகா. ஆமா, அதாவது காலைல புறம் செஞ்சுட்டு இருக்கோம், இரவு நேரத்துலயாவது கொஞ்ச நேரம் உட்காந்து யோகா செய்யுங்க, அப்பதான் கொஞ்சமாவது சேமிப்பாகும் இல்லையா. பகல்ல தான் சேமிக்க முடியல உங்களால, இரவு நேரத்துல நினைவுல இருந்தீங்க, தியானத்துல அமர்ந்தீங்க அப்படின்னா சேமிப்பாகும் இல்லையா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே சிஸ்டர். உங்களுடையதோ சகஜ மார்க்கமாகும். ரொட்டி சாப்பிடுகிறீர்களா? பாபாவை நினைவு செய்யுங்கள். நாம் பாபா மூலமாக உலகத்தின் அதிபதி ஆகி கொண்டிருக்கிறோம். தங்களிடம் உரையாடி கொண்டே இருங்கள். நான் இந்த படிப்பினால் இது போல ஆகிறேன். படிப்பின் மீது முழு கவனம், அட்டென்ஷன் கொடுக்க வேண்டும். உங்களுடைய சப்ஜெக்ட் பாடங்களே மிக குறைவு. பாபா எவ்வளவு கொஞ்சமாக புரிய வைக்கிறார். எந்த ஒரு விஷயம் கூட புரியவில்லை என்றால் பாபாவிடம் கேளுங்கள். தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும். இந்த சரீரமும் 5 பூதங்களால் ஆனது. நான் சரீரமாவேன். இவ்வாறு கூறுவது என்றாலே தன்னை பூதம் என்று கருதுவது ஆகும். இது இருப்பதே அசுரர்களின் உலகமாக, அது தெய்வீக உலகமாகும். இங்கு எல்லோருமே தேக அபிமானி, தேக உணர்வு உடையவர்களாக இருக்கிறார்கள். அதாவது அந்த பூதங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த சரீரத்தை நினைவு செய்றீங்க அப்படின்னாலும் என்ன அர்த்தம்? பஞ்சபூதங்களை நினைவு செய்றீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப நீங்க பூதங்களை நினைவு செய்றீங்க, சரீரமற்ற தந்தையை நினைவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து என்ன சிஸ்டர் சொல்லியிருந்தாரு?
என்றாலே தன்னை பூதம் என்று கருதுவது ஆகும். 5 பூதங்களால் ஆனது, நான் சரீரமாவேன் இவ்வாறு கூறுவது தன்னை பூதம் என்று கருதுவதாகும்னாரு. பாபா எவ்வளவு கொஞ்சமாக புரிய வைக்கிறார். இந்த விஷயம் கூட, ஒரு விஷயம் கூட புரியவில்லை என்றால் பாபாவிடம் கேளுங்கள், ஆத்மா என்று உணர வேண்டும். அதான் சொன்னாரு. இது அசுரர்களின் உலகமா இருக்கு, இங்க அது தெய்வீக உலகமா இருக்கு அப்படின்னாரு. இங்கு எல்லாமே தேக அபிமானி, தேக உணர்வு உடையலாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாரு. தங்களது ஆத்மாவை யாருமே அறியாமல் இருக்கிறார்கள். சரி மற்றும் தவறு என்று இருக்கிறது தானே. நான் ஆத்மா அவிநாசி அழியாதவன் ஆவேன் என்று உணர்ந்திருப்பது சரி ஆகும். தன்னை அறியக்கூடிய சரீரம் என்று நினைப்பது தவறாகி விடுகிறது. தேக அகங்காரம் மிக பெரியது. இப்பொழுது தேகத்தை மறந்து விடுங்கள், ஆத்ம அபிமானி, ஆத்ம உணர்வு உடையவர் ஆகுங்கள் என்று தந்தை கூறுகிறார். இதில் தான் உழைப்பு உள்ளது. 84 பிறவிகள் எடுக்கிறீர்கள். இப்பொழுது வீடு செல்ல வேண்டும். உங்களுக்கு தான் ஈஸி, சுலபமானதாக படுகிறது. உங்களுக்குத்தான் 84 பிறவிகள் உள்ளன. சூரிய வம்ச தேவதா ஆத்மா அழியாதது, தேகம் அழியக்கூடியது அப்படின்னு சொல்றாரு. ஆத்மா அழிவற்றதா இருக்குது இல்லையா, அதுதான் நீங்க. இந்த சரீரம் நீங்க கிடையாது. நீங்க பாருங்க, இந்த 84 பிறவிகளின் சக்கரத்துல வாரீங்க அப்படின்னு சொல்றாரு. 84 உடல்கள் கிடைக்குது, ஆனா ஆத்மா ஒரே ஒரு ஆத்மா தான். ஒரு ஆத்மா தான் 84 பிறவிகள் எடுக்குது. அப்படின்னும் போது நீங்க ஆத்மா அப்படிங்கிற விஷயத்துல உங்களுக்கு அபிமானம் வரணும். ஒருபோதும் தேகம் நான் அப்படிங்கிற அந்த அபிமானத்துல போயிடக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், சூரிய வம்சத்துல வாசி. பிறவிகள் 84 பிறவிகள் உள்ளன. சூரிய வம்ச தேவதா தர்மத்தினருக்கு 84 பிறவிகளாகும். திருப்தி கரெக்டாக எழுத வேண்டி உள்ளது. குழந்தைகள் படித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சிஸ்டர் வாய்ஸ் உள்ள போகுது சிஸ்டர், கரெக்டா வச்சு பேசுங்க சிஸ்டர். கரெக்டா இருக்கா? திருத்தமாகிக் கொண்டே இருக்கிறது. சரியா இருக்கா? இருக்குது சார். அந்த படிப்பில் கூட வரிசை கிரமமாக இருக்கிறார்கள் அல்லவா? குறைவாக படித்தீர்கள் என்றால் ஊதியம் கூட குறைவாக கிடைக்கும். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் உண்மையிலும் உண்மையான நரனில் இருந்து நாராயணராவதற்கான அமர கதையை கேட்பதற்காக பாபாவிடம் வந்துள்ளீர்கள். இந்த மரண உலகம் இப்பொழுது முடிய போகிறது. நாம் அமர லோகம் செல்ல வேண்டும். நாம் தமோ பிரதானமான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக தூய்மையற்ற நிலையிலிருந்து பாவனமாக ஆக வேண்டும் என்ற இந்த கவலை இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும். மரண லோகத்திலிருந்து நீங்க அமர லோகத்துக்கு போகணும், தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையான உலகத்துக்கு போகணும் அப்படிங்கிற இந்த கவனம் இருந்துகிட்டே இருக்கணும். இந்த கவலை இருந்துகிட்டே இருக்கணும். நான் தூய்மையாகணும், தமோ பிரதான நிலையிலிருந்து சத்துவ பிரதானம் ஆகியே தீரணும் அப்படிங்கிற இந்த கவலை இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களால நல்ல விதத்துல முயற்சி செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சில இடத்துல கவலையற்ற சக்கரவர்த்தியா இருங்க, எல்லா பொறுப்பையும் தந்தைகிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா உங்களுக்கு ஒரே ஒரு கவலை தான் இருக்கணும், தூய்மையாகணும் அப்படிங்கிற அந்த ஒரு கவலை இருக்கணும். தமோ பிரதானத்திலிருந்து சத்துவ பிரதானமா ஆகணும் அப்படிங்கிற கவலை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சார். பதித்த பாவன தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே ஒரு யுக்தி கூறுகிறார். தந்தையை நினைவு செய்யுங்கள், சாட் வையுங்கள், அப்பொழுது உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்கும் என்பதை மட்டுமே கூறுகிறார். இப்பொழுது உங்களிடம் ஞானம் உள்ளது. உலகமோ கோரமான இருளில் உள்ளது. உங்களுக்கு இப்பொழுது தெளிவு கிடைக்கிறது. நீங்கள் திரிகாலதர்ஷி ஆகி கொண்டிருக்கிறீர்கள். நிறைய மனிதர்கள் ஞானமோ அங்கங்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது. இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது என்பார்கள். இந்த ஞானம் யாருக்கும் கிடைப்பதே இல்லை. அங்கு ஞானம் கிடைக்கிறது என்றாலும் கூட நடைமுறையில் செய்வது ஒன்றும் இல்லையே. நரனில் இருந்து நாராயணராவதற்கான புருஷார்த்தம் யாராவது முயற்சி செய்கிறார்களா? ஒன்றும் கிடையாது. எனவே தந்தை குழந்தைகளுக்கு கூறுவதாவது, அதிகாலை நேரம் மிகவும் நல்லது ஆகும். மிகவும் ஆனந்தம் ஏற்படுகிறது. அமைதியாக ஆகிவிடுகிறோம். வாயுமண்டலம் நன்றாக இருக்கும். எல்லாவற்றை விட மோசமான வாயுமண்டலம் இரவு 10 மணி முதல் 12 மணி வரையிலானது ஆகும். எனவே அதிகாலை நேரம் மிகவும் நல்லது. இரவில் சீக்கிரம் உறங்கி விடுங்கள். பிறகு 2-3 மணிக்கு எழுந்திருங்கள்.
அதான் இரவு நேரம் ரொம்ப மோசமா இருக்குது. அதுக்கு முன்னாடி சொன்னாரு, இந்த நரன்ல இருந்து நாராயணன் ஆகக்கூடிய விஷயம் யார் உங்களுக்கு கற்பிக்க முடியும்? யாருமே இந்த விஷயத்த சொல்லித்தர முடியாது. அப்ப நீங்க நரன்ல இருந்து நாராயணன் ஆக போறீங்க அப்படிங்கிற அந்த குஷியில இருக்கணும். அந்த அதிகாலை நேரம் தான் நல்ல நேரமா இருக்குது. அந்த நேரத்தை தந்தை நினைவு செய்தீங்கன்னா நல்ல விதத்துல உங்களுக்கு சேமிப்பாகும். இரவு 10 to 12 வந்து மிகவும் மோசமான வாயுமண்டலம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அந்த நேரத்துல நினைவு செய்யாதீங்க. அந்த நேரத்துல போய் தூங்கிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதான் 9 மணிக்கே தூங்கிடுங்க, 3 மணிக்கு எந்திரிங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது போல அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் 10 to 12 நல்ல நேரம் இல்ல, அந்த வாயுமண்டலம் மொத்தமா மோசமா இருக்கும் அப்படின்னா, எல்லாரும் விகார கடல்ல மூழ்கிற நேரம். அதனால அந்த வாயுமண்டலம் மோசமா இருக்கும். அப்ப அந்த வாயுமண்டலத்துல நீங்க முழிச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த வாயுமண்டலம் உங்களையும் கூட பாதிக்க வாய்ப்பு இருக்குது. யோகத்துல நல்ல நினைவுல இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா பொதுவாகவே 10 to 12 ரொம்ப மோசமான வாயுமண்டலம். அந்த நேரத்தில் போய் தூங்கிடுங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். சொல்றாங்க 3 மணிக்கு எழுந்திருங்கள், ஓய்வாக அமருங்கள், பாபாவிடம் உரையாடுங்கள், உலகத்தின் சரித்திரம் பூகோளம் நினைவு செய்யுங்கள். சிவபாபா கூறுகிறார், என்னிடம் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானம் உள்ளதல்லவா? நான் உங்களுக்கு ஆசிரியராகி கற்பிக்கிறேன். ஆத்மாவாகிய நீங்கள் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்கிறீர்கள். பாரதத்தினுடைய பழமையான யோகம் பிரசித்தமானதாகும். யோகம் தொடர்பு யாருடன்? இதையும் எழுத வேண்டும். ஆத்மா பரமாத்மாவுடன் கொள்ளும் யோகம், அதாவது நினைவு ஆகும். நாம் ஆல்ரவுண்டர் ஆவோம். முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அறிந்துள்ளீர்கள். நீங்கள் பிராமண குலத்தினர் தான் வருவார்கள். இங்கு பிராமண குலத்தினர் வருவார்கள். நாம் பிராமணர்கள் ஆவோம். இப்பொழுது நாம் தேவதையாக போகிறவர்கள் ஆவோம். சரஸ்வதி கூட மகள் ஆவார். வயோதிகராகவும் இருக்கிறேன். மிகுந்த குஷி ஏற்படுகிறது. இப்பொழுது நான் சரீரத்தை விட்டுவிட்டு ராஜாவின் வீட்டில் போய் ஜென்மம் எடுப்பேன். நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். பிறகு கோல்டன் ஸ்பூன் இன் மவுத், வாயில் தங்க கரண்டி, கோல்டன் ஸ்பூன் இருக்கும். பிரம்மா பத்தி சொல்றாரு. பிரம்மா நான் நாளைக்கு அந்த பான் வித் கோல்டு ஸ்பூன் அப்படின்றதுல சொல்றாரு, நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன், நாளைக்கு நான் இளவரசி ஆக போறேன் அப்படின்றத சொன்னாரு. அப்புறம் அம்மாவை பத்தி சொன்னாங்க. அம்மா கூட இங்க, அதாவது சரஸ்வதி கூட இங்க மகளாக இருக்காங்க இல்லையா அப்படிங்கறத சொல்றாரு. ஓகே, 2 விஷயம் சொன்னாரு. ஓகே சிஸ்டர், சரிவா. ராஜா வீட்டில் போய் ஜென்மம் எடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த சரீரத்தை விட்டு நான் ராஜா வீட்டில் ஜென்மம் எடுப்பேன், நான் படித்துக் கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. பான் வித் கோல்டன் ஸ்பூன் அப்படின்னு சொன்னாரப்பா. உங்கள் எல்லோருடைய லட்சியம் நோக்கம் இதுவே. ஏன் குஷி இருக்கக்கூடாது? மனிதர்கள் என்ன வேண்டுமானாலும் கூறிக்கொண்டிருக்கட்டும். உங்களுடைய குஷி ஏன் மறைந்து போய்விட வேண்டும்? தந்தையை நினைவே செய்யவில்லை என்றால் நரனிலிருந்து நாராயணனாக எப்படி ஆவீர்கள்? உயர்ந்தவராக ஆக வேண்டும் அல்லவா? அது போன்ற புருஷார்த்தம் செய்து காண்பியுங்கள். ஏன் குழம்புகிறீர்கள்? எல்லோரும் ராஜா ஆகி விடுவார்களா என்ன என்று ஏன் மனமுடிந்து போகிறீர்கள்? இந்த சிந்தனை வந்ததோ இல்லையோ, ஃபெயில் தோற்று விடுவீர்கள், ஃபெயிலாகி விடுவீர்கள். நினைவு வந்துச்சுன்னா எல்லாருமா ராஜாவா போறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க நினைவு செய்றீங்க அப்படின்னா மனம் முடிஞ்சு போறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் ராஜாவாக முடியாதுதான், ஆனாலும் முயற்சி செஞ்சு உயர்ந்த பதவி அடையலாம் இல்லையா? அதான் பாபா சொல்றாரு, 108 மணிமலையில போகலாம் இல்லையா? 16,108 அந்த ராஜ்ய அதிகாரிங்கிற போஸ்ட்ல போகலாம் இல்லையா? ராயல் ஃபேமிலி லிஸ்ட்ல போகலாம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாரு. அதான் சொல்லியிருக்காரு, ஒருபோதும் மனம் முடிஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமா ராஜாவாக போறோம் அப்படின்னு அந்த மாதிரி சிந்தனையே உங்களுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஓகே சொல்றாங்க, கல்விக்கூடத்தில் சட்டவியல், பொறியியல் ஆகியவை படிக்கிறார்கள் என்றால் எல்லோரும் வழக்கறிஞர் ஆகி விடுவார்களா என்று கூறுவார்களா என்ன? படிக்கவில்லை என்றால் செயலாகி விடுவார்கள். 16,108 முழு மாலை உள்ளது. முதலில் யார் வருவார்கள்? யார் அந்த அளவு புருஷார்த்தம் முயற்சி செய்வார்களோ அவர்கள் ஒருவரை விட ஒருவர் வேகமாக முயற்சி செய்கிறார்கள் அல்லவா? இப்பொழுது நாம் இந்த பழைய சரீரத்தை விட்டு வீடு செல்ல வேண்டும் என்பது குழந்தைகளாகி உங்களுடைய புத்தியில் உள்ளது. இதுவும் நினைவு இருந்தது என்றால் புருஷார்த்தம் தீவிரமாக ஆகிவிடும். அனைவருக்கும் புருஷார்த்தம் தீவிரம் ஆகணும் அப்படின்னா கூட இந்த பழைய சரீரத்தை விட்டுட்டு நான் இப்ப வீட்டுக்கு போக போறேன் அப்படிங்கிற நினைவு இருந்துச்சுன்னா கூட புருஷார்த்தத்தின் வேகம் தீவிரமாகும் அப்படின்னு சொல்ற.
ஏன் அப்படின்னா இந்த பழைய சரீரத்தின் நினைவு தான் முதல்ல உங்களை 5 விகாரங்களுக்கு வசமாக்குது, குழப்பங்களை உண்டாக்குது. எப்படினாலும் இந்த சரீரத்தை நான் விட்டுட்டு தான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற நினைவு இருந்துச்சுன்னா புருஷார்த்தத்தின் வேகமும் தீவிரமாகும் அப்படிங்கறத சொல்றாரு. ஓகே சிஸ்டர். சரியா படிக்கலைன்னா ஃபெயில் ஆயிடுவாங்கன்னாரு. ஆமா 11,108 மாலை இருக்கு இல்லையா, அதுல யார் முதலில் வருவார்கள் அப்படின்னு கேட்டாரு. புருஷார்த்தம் யார் நல்ல முறையில் செய்வார்களோ அவர்கள் ஒருவரை விட ஒருவர் வேகமாக முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னாரு. ம். உங்களுடைய புத்தி மிகவும் உள்ளது. ஓகே. புருஷார்த்தம் தீவிரமாக ஆகிவிடும். அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தி அளிக்கும் வல்லல் ஒரே ஒரு தந்தை ஆவார் என்பது குழந்தைகள் ஆகிய உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். இன்று உலகத்தில் இத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் 9 லட்சம் பேர் இருப்பீர்கள். ம். அது கூட சுமாராக கூறப்படுகிறது. சத்தியுகத்தில் இன்னும் எவ்வளவு பேர் இருப்பார்கள்? ராஜ்யத்தில் சிறிதளவாவது மனிதர்கள் வேண்டும் அல்லவா? இது ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. சத்தியுகத்தில் மிகவும் சிறிய விருட்சம் இருக்கும் என்று புத்தி கூறுகிறது. பியூட்டிஃபுல் அழகாக இருக்கும். பெயரோ சொர்க்கம், பாரடைஸ் என்பதாகும். குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் முழு சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. இதுவும் எப்பொழுதும் சுற்றி கொண்டே இருந்தாலும் கூட நல்லது. என்ன சொல்றாருன்னா, அந்த இங்க 800 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா சொர்க்கத்துல இவ்வளவு பேர் வரமாட்டாங்க, வெறும் 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அங்க புது உலகத்துல விருட்சம் சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. மனிதர்களின் அந்த கூட்டம் வந்து சின்ன அளவுல இருக்கும் அப்படிங்கிறதுனால விருட்சத்தின் அளவு சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போதும் உங்களுக்கு அந்த சக்கரம் சுயதர்சன சக்கரம் சுத்திட்டே இருந்துச்சுன்னா அதுவும் கூட மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார். சொல்றாங்க இருந்தாலும் கூட நல்லது. இந்த இருமல் ஆகியவை வருவது இதுவும் வினை பயனாகும். இது பழைய செருப்பாகும். புதியதோ இங்கு கிடைக்க போவது இல்லை. நான் ஜென்மமோ எடுப்பது இல்லை. கற்பத்தில் வருவதில்லை. சாதாரண உடலில் பிரவேசம் செய்கிறேன். வானப்பிரஸ்த நிலையாகும். இப்பொழுது சப்தத்திற்கு அப்பாற்பட்ட சாந்தி தாமம் செல்ல வேண்டும். எப்படி இரவில் இருந்து பகல், பகலில் இருந்து இரவு அவசியமாகிறதோ அதுபோல பழைய உலகம் அவசியம் அழிய போகிறது. இந்த சங்கமயுகம் அவசியம் முடிந்த பிறகு சத்தியுகம் வரும். குழந்தைகள் நினைவு யாத்திரையின் மீது மிக மிக கவனம் வைக்க வேண்டும். அது இப்பொழுது மிக குறைவாக உள்ளது. எனவே பாபா பேபி என்று கூறுகிறார். அதாவது பிரம்மா பாபாக்கு இருமல் வருது, இதுவும் கூட கர்மத்தின் வினை பயன் அப்படிங்கறத சொல்றாரு. இத கூட அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்ப எப்படி இரவுல இருந்து பகல் மாறுது, பகல்ல இருந்து இரவு மாறுது இல்லையா, இது எல்லைக்குட்பட்ட இரவு பகல், அதாவது ஒரு நாளுக்கான கணக்கு. அதே போலதான் இது எல்லையற்ற இரவு பகல் அப்படின்னு சொல்லி சத்தியுகம், அதாவது கலியுகம் முடிஞ்சா சத்தியுகம் வரும் அப்படிங்கறத சொல்றாரு. பிரம்மாவின் இரவு பிரம்மாவின் பகல், அதுதான் எல்லையற்ற இரவு பகல் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சொர்க்கம் முடிஞ்சா நரகம் வரும், நரகம் முடிஞ்சா மீண்டும் சொர்க்கம் வரும் இல்லையா அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அப்புறம் நான் ஜென்மமா எடுப்பதில்லை, கர்ப்பத்துல வர்றது கிடையாதுன்னாரு. சாதாரண உடல்ல பிரவேசமாயி இந்த ஞானத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. வானப்பிரஸ்த நிலை, இப்பொழுது சப்தத்திற்கு அப்பாற்பட்ட சாந்திதாமம் செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. இரவிலிருந்து பகல், பகலிலிருந்து இரவு அவசியம் ஆகிறது இல்லையா, அது போல பழைய உலகம் அவசியம் அழிய போகிறது அப்படின்னு சொன்னாரு. இந்த சங்கம் யுகம் முடிந்து சத்தியுகம் வரும் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறாரு. நினைவு யாத்திரை தான் முக்கியம், அதுல ரொம்ப கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்பொழுது நினைவு யாத்திரை குறைவா இருக்கு, அதனால பேபி பேபி என்று அப்பா நம்மள சொல்றேன்னு சொன்னாரு. அப்பா சொல்றாங்க, குழந்தைத்தனமாக கூறுகிறார்கள் பாபாவை நினைவு செய்யவே முடிவதில்லை. அப்படியானால் பேபி என்றுதான் கூறுவார்கள் அல்லவா? நீங்கள் சிறிய பேபி ஆவீர்கள், தந்தையை மறந்து விடுகிறீர்கள். இனிமேலும் இனிமையான தந்தை, ஆசிரியர், குரு, அரைக்கல்பத்தின் மிகவும் அன்பிற்குரியவர், அவரை மறந்து விடுகிறீர்களா? அரைக்கல்பத்தின் நாயகன், அவரை ஏன் மறக்கிறீங்க அப்படின்றத சொல்றாரு. பேபி புத்தி சொல்றாரு. இல்ல, துவாபர கலியுகத்துல அப்பாவை நினைவு செய்துட்டே வந்தோம் இல்லையா, துக்கத்துல இருக்கும் போது, அதான் அரைக்கல்பத்தின் நாயகன், உங்களுடைய நாயகன் தானே, நீங்க தானே பக்தி செய்து வந்தீங்க, அவரே வந்திருக்காரு. அவர் யாரா வந்திருக்காரு? தந்தை, ஆசிரியர், சத்குருவா வந்திருக்காரு. அவரை இப்ப நினைவு செய்ய முடியாத உங்களால அப்படிங்கிறார். நினைவு செய்துதானே தூய்மையாக முடியும். கல்பத்தில் அன்பிற்கு உரியவர்னா அப்பதான் துவாபர கலிக்கு சொல்றாரு. மறந்து சொல்லிட்டீங்களா பிரதர்? சொல்லிட்டேன் சிஸ்டர்.
அரை கல்பமாக துக்கத்தில் நீங்கள் அவரை பகவான் இந்த பின்னாடி அவரே சொல்லிட்டாரு என்று நினைவு செய்து கொண்டே வந்துள்ளீர்கள். ஆத்மா சரீரத்தின் மூலமாக மேற்கண்டவாறு கூறுகிறதல்லவா, இப்பொழுது நான் வந்துள்ளேன், நல்ல முறையில் நினைவு செய்யுங்கள், அநேகருக்கு வழி கூறுங்கள், இனி போக போக மிகவும் விருத்தி அடைந்து கொண்டே செல்வீர்கள். தர்மத்தின் விருத்தியோ ஆகிறதல்லவா. அரவிந்த் கோஷின் உதாரணம் என்று அவருடைய எவ்வளவு சென்டர்கள் இருக்கின்றன, இவை அனைத்தும் பக்தி மார்க்கம். அரவிந்த் அந்த ஆசிரமம் கூட எல்லாம் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் தான் சொல்லி தரப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அங்க என்ன சொல்லி தருவாங்க, சாஸ்திரங்கள், அந்த ஞானத்தின் விஷயம், அந்த சத்சங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போன்ற விஷயங்கள் தான் இருக்கும். ஆனா உண்மையான ஞானத்தை யார் சொல்லித்தர முடியும்? படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடைக்கடையின் ஞானம் வேற எங்கேயும் கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றாரு. ஓகே சார். இப்பொழுது உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது, புருஷோத்தமர் ஆவதற்கு ஆனது. இந்த நாலேஜ் ஞானமாகும். நீங்கள் மனிதனிலிருந்து தேவதை ஆகிறீர்கள். தந்தை வந்து அனைத்து அழுக்கு துணிகளையும் தூய்மைப்படுத்துகிறார். அவருக்குத்தான் மகிமை உள்ளது. முக்கியமானது நினைவாகும். ஞானமோ மிகவும் சுலபமானது. முரளி படித்து கூறுங்கள், நினைவு செய்து கொண்டே இருங்கள். நினைவு செய்து செய்து ஆத்மா தூய்மையாகிவிடும். பெட்ரோல் நிரம்பிக் கொண்டே போகும். பிறகு நீங்கள் ஓடிவிடுவீர்கள். இந்த சோபாபாவின் ஊர்வலம் என்று கூறினாலும் சரி, குழந்தைகள் என்று கூறினாலும் சரி, நான் காம சிதையிலிருந்து இறக்கி உங்களை யோக சிதையில் அமர்த்துகிறேன். அதற்காக நான் வந்துள்ளேன் என்று தந்தை கூறுகிறார். யோகத்தினால் ஆரோக்கியம், ஞானத்தினால் செல்வம், ஹெல்த் அண்ட் வெல்த் கிடைக்கும். நல்லது. ஓம் சாந்தி. அச்சா. அதாவது சலவை தொழிலாளி அதை சொல்லியிருந்தாரு. ஞானம்ங்கிற சோப்புனால உங்களுடைய ஆத்மா அப்படிங்கிற ஆடையில இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் நீக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அதை சொன்னாரு. அடுத்து உங்களுக்கு ஞானம் அப்படிங்கிற பெட்ரோல் இப்ப ஊத்தப்படுது. அதன் மூலமா யோகா செய்து நீங்க ஒரேடியா ஓடிடுவீங்க. கார் எப்படி ஓடுது பெட்ரோல் போட்டோன்னே, அதே போல நீங்களும் ஓடிடுவீங்க தந்தை கிட்ட அப்படிங்கறத சொல்றாரு. முரளிப்படுத்திக்கிட்டே இருங்க, தந்தையை நினைவு செய்துக்கிட்டே இருங்க சொல்றாரு. காம சிதையில இருந்தீங்க, ஏறினீங்க, கருப்பா மாறிட்டீங்க. தந்தை இப்ப உங்களை ஞான சிதையில ஏத்துறேன், வெள்ளையா மாறிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அத சியாம் சுந்தருக்கு உதாரணமா சொல்லுவாரு. ஓகே சிஸ்டர், அவ்வளவுதானே. அதுக்கடுத்து லாஸ்ட் என்ன சொன்னாரு சிஸ்டர்? காம சிதை, ஞான சிதை, அடுத்து ஞானம், யோகம், ஹெல்த் அண்ட் வெல்த் சொன்னாரு. ஓ, ஹெல்த் வெல்த். ஓகே. ஞானம் வந்து செல்வத்துக்கு ஆதாரமா இருக்குது. யோகம் வந்து ஞானம் வந்து செல்வத்துக்கு, அதாவது வெல்த்துக்கு ஆதாரமா இருக்குது. யோகம் வந்து ஹெல்த்துக்கு, ஆரோக்கியத்துக்கு ஆதாரமா இருக்குது. இப்போ உங்களுக்கு ரெண்டுமே கிடைக்குது. ஹெல்த் வெல்த் ரெண்டுமே இங்க சங்கமயத்துல கிடைக்குது அப்படின்றத சொல்றாரு. ஹெல்த் வெல்த் எங்க இருக்குதோ அங்க கண்டிப்பா ஹாப்பினஸும் இருக்கும் இல்லையா அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. சங்கமயத்திலையும் கிடைக்குது, அடுத்து சத்தியத்திலையும் முழுமையான பாக்கியத்தோட உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற நினைவுலயே குசியிலே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே நமஸ்தே. தார்மிக் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட், லட்சியம் நோக்கத்தை முன்னால் வைத்து குஷியாக இருக்க வேண்டும். ஒருபொழுதும் மனமுடைந்தவராகி விடக்கூடாது. எல்லோரும் ராஜா ஆகி விடுவார்களா என்ன என்ற இந்த எண்ணம் ஒருபொழுதும் வரக்கூடாது. புருஷார்த்தம் செய்து உயர்ந்த பதவி அடைய வேண்டும். ஒருபோதும் மனம் அடைஞ்சு போயிடக்கூடாது. ஏம் ஆப்ஜெக்டை நினைவு செய்து குஷியாக இருக்கணும். எல்லாருமா ராஜாவாக போறாங்க அப்படிங்கிற நினைவு ஒருபோதும், அந்த சிந்தனை இருக்கக்கூடாது. உங்களுக்கு நல்ல புருஷார்த்தம் செய்து உயர்ந்த பதவி அடையிறதுக்கான முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். மிகவும் அன்புக்கு உரியவர், அன்பிற்கு உரிய தந்தையை மிகவும் அன்புடன் நினைவு செய்ய வேண்டும். இதில் பேபி ஆகக்கூடாது. நினைவிற்கு அதிகாலை நேரம் நல்லது. ஓய்வாக அமைதியில் அமர்ந்து நினைவு செய்யுங்கள். அன்பிற்குரிய தந்தையை அன்பாக நினைவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிகாலை நேரம் நல்ல நேரமா இருக்குது. அதாவது நினைவு செய்யறதுக்காக ஓய்வா அமர்ந்து நினைவு யாத்திரை செய்யறதுக்கான நல்ல நேரம் அதிகாலை நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். வரதானம் கொடுக்குறாங்க. யஜ்ய சேவையின் மூலமாக அனைத்து பிராப்திகளையும் பலன்களையும் பிரசாதமாக பெறக்கூடிய ஆல்ரவுண்டர் சேவாதாரி ஆகுக. சங்கம யுகத்தில் ஆல்ரவுண்டர் சேவைக்கான வாய்ப்பு கிடைப்பது என்பது கூட டிராமாவில் ஓர் லிப்ட் கிடைப்பது போன்றது ஆகும்.
யார் அன்போடு ஆல்ரவுண்டராகி யஜ்யத்தினுடைய சேவை செய்கின்றார்களோ அவர்களுக்கு அனைத்து பிராப்திகளும் பிரசாதமாக தானே கிடைத்து விடுகிறது. அவர்கள் தடைகள் அற்றவர்களாக இருக்கிறார்கள். ஒரு முறை சேவை செய்தால் பல ஆயிரம் மடங்குக்கான சேவைக்கான பலன் கிடைத்து விடுகிறது. ஸ்தூல மற்றும் சூட்சுமத்தில் சதா மற்றவர்களுக்கு விருந்து அளித்துக் கொண்டே இருங்கள். யாரையேனும் திருப்திப்படுத்துகிறீர்கள் என்பது மிக பெரிய சேவையாகும். தன்னை விருந்தினராக கருதி வசிப்பது என்பது மிக பெரிய பாக்கியமாகும். நீங்க யஜ்யத்தின் சேவையை ஆல்ரவுண்டு பார்ட் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆல்ரவுண்டு சேவை செய்யறதுக்கான வாய்ப்பு டிராமால உங்களுக்கு கிடைக்குதுன்னா கூட அது கூட ஒரு லிஃப்ட் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா சேவை நல்ல விதத்துல செய்தீங்கன்னா மற்றவர்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த ஆசீர்வாதமே லிஃப்ட் போல வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாரு. அது அங்கேயும் சொல்லியிருக்காங்க. சேவை செய்தீங்கன்னா அது கூட உங்களுக்கு ஒரு லிஃப்ட் போல அப்படின்றாரு. அப்ப ஆல்ரவுண்டு சேவை செய்யணும். அப்படி யார் ஆல்ரவுண்டு சேவை செய்யறாங்களோ அவங்க எப்போதும் அந்த திருப்தியாக இருப்பாங்க. அனைத்து பிராப்திகளும் அவங்களுக்கு பிரசாதமா கிடைச்சிரும் அப்படிங்கறத சொல்றாரு. எப்பவும் தடையற்றவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மற்றவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய சேவை செய்யவும் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. மற்றவர்களை திருப்திப்படுத்துறதுதான் மிகப்பெரிய சேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்தூல மற்றும் சூட்சமத்துல கூட மற்றவர்களுக்கு சேவை செய்யறதுக்கான முயற்சியில இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லாஸ்ட் என்ன சார் சொன்னாரு? அப்போது விருந்தினர் என்று வச்சுட்டு மிகப்பெரிய பாக்கியம்னாரு. ஆமா, விருந்தினர் அப்படின்னா நான் வெறும் கெஸ்ட் தான், இங்க கெஸ்ட் ரோல் தான் பண்றேன், இங்க வந்திருக்கேன். அதாவது இந்த பழைய உலகமே ஒரு கெஸ்ட் வீடு போலதான். என்னுடைய வீடு எது, என்னுடைய சொந்த வீடு எது, பரந்தாமன் தான். இங்க வந்து நான் ஒரு கெஸ்ட் ரோல் பண்றதுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன், அந்த சேவை செய்யறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற நினைவுல இருந்தீங்கன்னா அது கூட மிகவும் பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணு, மற்றவங்களுக்கு ஸ்தூல மற்றும் சூட்சமத்துல விருந்தளிக்கக்கூடியவர்களா இருங்க. மற்றவர்களை திருப்திப்படுத்துறதா மிகப்பெரிய விருந்து. அவங்களுக்கு விருந்து வைங்க, நீங்களும் விருந்தாளி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சார், அப்படி இருந்தீங்கன்னா ஆல்ரவுண்ட் சேவை பண்ண முடியும் உங்களால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸ்லோகன் சொல்றாங்க. சுயமரியாதையில் நிலைத்து இருங்கள், அப்போது அநேக விதமான அபிமானம், கர்வம் தானாகவே முடிவுக்கு வரும். Remain stable in your self-respect and all types of arrogance will automatically finish. Remain stable in your self-respect. சுயமரியாதையில் நிலைத்து இருக்கும் பொழுது all types of arrogance, அகந்தை எல்லாம் automatically finish. எல்லா சகல விதமான அகந்தை, அதாவது கர்வம், அபிமானம் எல்லாம் தானாகவே முடிவுக்கு வரும். Remain stable in your self-respect and all types of arrogance will automatically finish. அப்படின்னு அப்பா ஸ்லோகன் கொடுத்துருக்காங்க. ஆமா, மான் சொமான் அப்படின்னு சொல்லுவார். மான் அப்படின்னா இந்த அபிமானம், தேகத்தினுடைய அபிமானம் அப்படிங்கிறத சொல்லுவாரு. இந்த அபிமானம் எல்லாம் முடியணும் அப்படின்னா சொமான் அப்படி இல்லை, சொமான்ற நிலையில இருங்க. சுயமரியாதையில இருந்தீங்கன்னா அநேக விதமான அந்த எல்லைக்குட்பட்ட தேக அபிமானத்தின் விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. நான் இப்படிப்பட்டவன், நான் டாக்டர், நான் லாயர், நான் இன்ஜினியர், நான் கலெக்டர், நான் மினிஸ்டர், நான் பிரைம் மினிஸ்டர், நான் பிரசிடென்ட் அப்படிங்கிற அந்த தேகத்தின் அபிமானம், இந்த தேக ரீதியான உள்ள பதவிகளின் ஆதாரத்துல வரக்கூடியது அகந்தை. அந்த அகந்தையெல்லாம் எப்படி முடிக்கிறது அப்படின்னா, நான் யார், நான் மாஸ்டர் சர்வசக்திவான், நான் மாஸ்டர் சாந்தியின் கடல், மாஸ்டர் அன்பு கடல் இப்படிங்கிற அந்த சமான்ல எல்லாம் நீங்க இருக்கும்போது இந்த அநேக விதமான எல்லைக்குட்பட்ட அந்த தேகத்தின் அபிமானம் எல்லாம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது தேக அபிமானத்தை எல்லாம் ஆத்மாபிமானமா மாத்திடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆத்மாபிமானமா ஆக்கணும் அப்படின்னா அதுக்கு சமான் பயிற்சி மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார், அதைத்தான் நேத்து கூட சொல்லியிருந்தார் இல்லையா, எல்லைக்குட்பட்ட நான் எனதை எல்லாத்தையுமே எல்லையற்ற நான் எனதா மாத்திடுங்க அப்படின்னு, அப்பதான் நிரந்தர யோகியா இருப்பீங்க அப்படின்னு. அந்த விஷயத்தையும் இதோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாமே ஒரே விஷயம்தான், வார்த்தைகளை தான் அப்பா மாத்தி மாத்தி சொல்றாரு. ஓகே சார், அந்த முழு முரளியே அப்படியே 2 வார்த்தையில ஸ்லோகனா கொடுக்கறது தான் அது. அதனால அதோட எசன்ஸ் தான், முழு முரளியோட எசன்ஸ் தான் ஸ்லோகன். ஓகே பிரதர், அப்ப அதே சமைக்க கொடுக்கறாங்க. ஆன்மீக ராயல்டி, தெய்வீக தன்மை மற்றும் பியூரிட்டி, தூய்மை என்ற பர்சனாலிட்டியை, ஆளுமையை தாரணை செய்யுங்கள்.
எப்படி உலகத்தில் ராயல் ஆத்மாக்கள் ஒருபோதும் சின்ன சின்ன விஷயங்களில், அற்பமான விஷயங்களில் தன்னுடைய புத்தி மற்றும் நேரத்தை கொடுக்க மாட்டார்களோ, பார்த்தாலும் பார்க்காதவாறு, கேட்டாலும் கேட்காதவாறு இருப்பார்களோ, அப்படி ராயல் ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒருபோதும் சின்ன சின்ன விஷயங்களில் தெய்வீக தன்மை அல்லது விஷயங்களில் ஒருபோதும் சின்ன சின்ன விஷயங்களில் தெய்வீக தன்மை அல்லாத விஷயங்களில் தன்னுடைய புத்தியையும் நேரத்தையும் கொடுக்க முடியாது. ஆன்மீக ராயல் ஆத்மாக்களின் வாயிலிருந்து ஒருபோதும் வீணான அல்லது சாதாரணமான வார்த்தை வர முடியாது. உலகத்துல இருக்க ராயல் ஆத்மாக்களை பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது ராஜாக்களோ பெரிய பெரிய செல்வந்தர்களோ இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்பவும் அந்த ஒரு ராயல் தன்மையோட இருப்பாங்க. எந்த விஷயத்தையும் பெருசா அந்த புத்தியில அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கவனம் கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நேரத்தையோ அதுல கவனம் கொடுத்தோ நேரத்தெல்லாம் வீணடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க பார்த்தாலும் பார்க்காத போல இருப்பாங்க, கேட்டும் கேட்காதது போல இருப்பாங்க. அப்ப நீங்களும் யாரா இருக்கீங்க? ஆன்மீக ராயல்ட்டி நிரம்பிய ஆத்மாக்களா இருக்கீங்க. அப்ப உங்களுடைய ராயல்னஸ் என்ன? அவங்கள போல இருக்கணும். இந்த உலகத்துல இந்த வீணான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா கூட தெய்வீக தன்மை நிரம்பிய விஷயங்களா இருந்துச்சுன்னா மட்டும் அது புத்திக்கும் அந்த நேரத்துக்கும் கவனம் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த வீணான விஷயங்கள், சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் கவனம் கொடுக்காதீங்க. அந்த உங்க வாயிலிருந்து அந்த வீணான வார்த்தைகளோ அந்த சாதாரணமான வார்த்தைகளோ வெளிப்படக்கூடாது. அவங்க எப்படி ரொம்பவும் பேசவும் மாட்டாங்க. அந்த ராஜாக்களோ அந்த செல்வந்தர்களோ இருந்தாங்கன்னா கூட ரொம்ப பேசவும் மாட்டாங்க. அது போல நீங்களும் வீணான வார்த்தைகளோ சாதாரண வார்த்தைகளோ பேசக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அருமையான முரளி கொடுத்த பாபாவுக்கு நன்றி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.